ஹாய் டீம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே 35ல இருக்கோம். இப்போ இது வந்து புவனேஸ்வர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடி டுவார்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா விசாகப்பட்டினம். ரொம்ப முக்கியமான விஷயம், புவனேஸ்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒடிஷாவோட கேபிட்டல். இங்கே உள்ள ஸ்பெஷல் என்னன்னா, அங்கே ஒடிஷாலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ல கட்டக்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து பிறந்தாரு. அவர் அங்கிருந்து ஒரு 6 ஆண்டுகள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து மூவ் ஆகுறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த அந்த மண்ணு அது ரொம்ப ஸ்பெஷல். அதை தாண்டி புவனேஸ்வர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேம் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல ஹோட்டல் பேரு அப்புறம் கோயில் பேர்லாம் பாத்தீங்கன்னா கலிங்கா அப்படின்னு சொல்லி வருது. சேம் டைம் லிங்கேஸ்வர் அந்த மாதிரி வந்து முடியுது. அதாவது இது எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, சோலாவோட எம்பையர் அந்த 2ல இருந்து, அதாவது 6ல இருந்து 13ஆம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட சோழரோட இடத்துல இது இருக்கு. கலிங்கம் கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று படிச்சிருப்போம். அதெல்லாம் இங்க வரும்போது நம்ம ரியலா வந்து ஃபீல் பண்ண முடியும். எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம இப்போ இங்கிருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான இடத்துல இருந்தா வந்து நம்ம மூவ் ஆகி இப்போ விசாகப்பட்டினம் சைடு போறோம். ஆல்மோஸ்ட் இனி இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபுட்ஸ் இதெல்லாமே வந்து கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நேற்று நான் தங்கியிருந்த ஹோட்டல் நல்லா வந்து பண்ணியிருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா கட்டல் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கட்டலை விட கயிறு கட்டல்னு ஒன்று சொல்லுவாங்க. கயிறு கட்டல்ல வந்து நம்ம தூங்கினோம்னா உடம்பு வலியே வராது. பட் இங்க பார்க்கும்போது இதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டே 35. ஸோ கீப் இன் டச். டே 35 டே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கோம். ரோடு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு. இங்கே எழுதியிருக்க லாங்குவேஜ் தான் ஒன்றும் புரியல. ஒடியான்றாங்க. நல்லா காலையிலே வந்து வெடிஞ்சிருது, ஆனால் குளிர் சுத்தமாக இல்லை. ஐ திங்க் நான் நினைக்கிறேன் சென்னை நோக்கி வர வர இன்னும் வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இங்கே எல்லா கடலோர மாவட்டங்கள்னால சுத்தமாக குளிர் இருக்க வாய்ப்பு மிக மிக குறைவு தான். கौन सा गाँव है? नागड़िया डिस्ट्रिक्ट ஒடிஷா. டீம் நான் வந்து இவளை இங்கே பார்த்தேன். நான் சைக்கிளில் வந்தேன். அப்புறம் அவங்க அப்படியே ஓவர்டேக் பண்ணி வந்து பேசிட்டு போகிறாங்க. ஸோ ஹாப்பி டீம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவார்ட் பிரம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ இடையில இது அப்பா நாம் அருண்குமார் யாதவ். வா இங்க பார்த்தா தெரியும், இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள். நம்மளோட ரைடோட மெயின் பர்பஸே வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அதைய கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து வரப்போறோம். ஸோ இப்போ நம்ம போற சைடு 2 சைடு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. ओए ये गाय का आई थिंक இது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசால புவனேஸ்வர்ல இருந்து பிரம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில இருக்கிறது. பின்னாடி வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மலை தான், ஆனால் பாதி மலையே இல்லை. இது வந்து என்னன்னா, முன்னாடி இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல வந்து பார்த்தேன். ஒடிஷாலையும் வந்து அது நடக்குது. மலைகள் எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கிறாங்க. இது இங்கேயே இப்படி இன்னும் நான் அங்கே மக்கள் கிட்ட பேசும்போது சொல்றாங்க, இன்னும் டீப்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து கல் எடுத்துட்டு அந்த எம்சாண்ட் பண்றதுக்காகலாம் இங்கேருந்து பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒடிஷாலையும் நம்ம அதை பார்த்தாச்சு, ஜார்க்கண்ட்லையும் பார்த்தாச்சு. என்ன நம்ம பார்க்காத ஸ்டேட் வந்து பார்த்தா வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான். அங்கதான் அந்த மாதிரி எதுவும் நான் பார்க்கல. இது எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆக்சுவலாக இங்கே உள்ள வெயில வந்து சமாளிக்க முடியல. நானும் நிறைய ஜூஸ் குடிச்சாச்சு, தண்ணி குடிச்சாச்சு, ஒன்றும் முடிய மாட்டேங்குது. அது என்னன்னா ஃபுல்லாக மேடாகவும் இருக்கு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக மலை, எதிர்காத்து வேற அடிக்குது. அப்பா தான் முடியல. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸாவது உட்காந்துட்டு போகணும். நம்ம மைண்ட் செட்டை வந்து ரொம்பவே டெஸ்ட் பண்ணுது. நேச்சுரல் இங்கே வந்தேன் நான் வந்து எனக்கு. ஸோ அவர் வந்து நான் கேட்டோன்னே இம்மிடியட்டாக சரி நானே உங்களுக்கு ரூம் எல்லாம் காமிச்சிடறேன்னு சொல்லிட்டு என்னை அப்படியே கூப்பிட்டு வந்துட்டாரு. ஸோ இது நிறைய இடத்துல நிறையா பக்கம் நடக்குது. இது இங்கே சத்ராபூர், அதாவது ஒடிஷா ஆந்திரா பார்டர்லேயும் வந்து அந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்ண வந்துட்டார். போயிட்டு இருக்காரு பாருங்க அவர். டே 35 வந்து முடிச்சாச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட புவனேஸ்வர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து இப்போ பிரம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு, பரம்பூர், அதாவது இது வந்து ஆல்மோஸ்ட் ஆந்திரா பார்டர், அது கிட்ட வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நல்லா ஃபுல்லாக டயர்டு, பட் நல்லா இருந்துச்சு. 2-3 லேக் இதெல்லாம் வந்து பார்த்தோம். வெயிலை மட்டும் சமாளிக்கிறது தான் இனி இருக்க போகிற நாட்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். என் உடம்பு வேற எது சாப்பிட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து நம்ம டேக்கிள் பண்ணி தான் போகணும். ஐ ஹோப் எல்லாமே வந்து நமக்கு நல்லபடி நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்.